ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு 1 மந்த் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஓவரால் லுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், சைக்கிள் அட்டகாசமாக இருக்குது, நல்ல கலரும் சூப்பராக இருக்குது. ஓகே, இதை ஒவ்வொரு ரிவ்யூவாக பார்ப்போம். இப்போ இதை வந்து Shimano டூர்னி கியர் செட்டப் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது, ஒன்றும் இஷ்யூ இல்லை, நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டயர் பார்த்தீங்கன்னா தெரியும், 29 இன்ச் வீல், நல்லா பார்க்கவே மேசிவாக இருக்குது. சீட்டு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுள் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ரொம்ப நம்ம வந்து பெருசாலாம் ஒன்று சொல்கிற அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாக் அவுட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹைவேஸில் ஓட்டிக்கலாம், ஓப்பன் பண்ணி விட்டோம்னா நம்ம ஆஃப் ரோட்டில் ஓட்டிக்கலாம். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெவலெலாம் ஒன்றும் ஸ்மூத்தாக இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் ஓகே, நல்லா இருக்குது, அப்படி அந்த மாதிரி சொல்லலாம், அவ்வளோதான். சின்ன சின்ன வைப்ரேஷன் வாங்குது, அவ்வளோதான். இது ஃபிட்ரிப்போட லோகோ. மேலே வந்து ஸ்க்ராம்பிளர்ன்ற லோகோ கொடுத்துருக்காங்க. சைக்கிளோட அந்த பெயிண்ட் குவாலிட்டி உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால தான் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், இதோடைய பெயிண்ட் குவாலிட்டிக்கு தான் இந்த சைக்கிளையும் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 12,000 பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு குவாலிட்டி யாரும் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு. அதிலே உங்களுக்கு போட்டிருப்பாங்க நார்டோ கிரே எடிசன் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கலர் உண்மையிலே சூப்பராக இருக்குது. சைடில் வந்து மேட் ஃபார் அட்வென்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பெயிண்ட்டு, இந்த கீழே இருக்க ஃபிட்ரிப் லோகோ எல்லாமே வந்து பெயிண்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து அந்த 7 ஸ்பீட் கியர் செட்டப்பு பேக்கில், ஃப்ரண்ட்டில் வந்து 3 கியர் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸு, இஎம்ஓ கிளாங்க்ஸ் வெளியே கொடுத்துருக்காங்க. பெடலை பற்றி சொல்லணும்னா ரொம்ப லோ குவாலிட்டி. இது ஒரு 500 கிலோமீட்டர் இப்போ நான் ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும். இதுக்கே பெடல் வந்து சரியில்லை. ஹேண்ட் கிரிப்பு ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, பிடிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. தேவைன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து அதை கொடுத்துருக்க இடம் வந்து அலுமினியம் இதில் கொடுத்துருக்காங்க. டபுள் வால்டு அலாய் ரிம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிம்மோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. இது வந்து டயரில் வந்து எவ்வளோ ஏர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரியான அளவெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா நம்ம வந்து டெய்லி வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து குயிக் ரிலீஸ் வீல் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணல ஈஸியாக ரிமூவ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். பஞ்சர்னால் கூட நம்ம ஈஸியாக நம்மளே கழட்டி நம்ம பார்த்துக்கலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஓவரால் சைக்கிள் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. நான் ரைட் பண்ண வரைக்கும் நல்லாயிருக்கு. அதோடைய இதெல்லாம் வந்து உங்களை நான் வந்து வர்றேன். இப்போ நான் காலையில் 6:30 மணிக்கு எடுத்துகிட்ருக்கேன் இந்த வீடியோ. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நான் ரைடெல்லாம் முடிச்சுட்டு எடுக்கிறேன். ஸோ அதான் அந்த வெளிச்சம் வர டயத்தில் எடுக்கணுன்றக்காண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கையை விட்டு தான் ஓட்டிகிட்டு போகிறேன். இதோடைய பேலன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸ்பீடுமே நல்ல ஸ்பீடு இருக்கும். இப்போ நான் பக்கத்தில் ஒரு சைக்கிளை ஓவர்டேக் பண்ணி போவேன் பாருங்கள். அந்த சைக்கிள் அது ஒரு பெரியவர் தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. இருந்தாலும் இதோடைய பெர்ஃபார்மன்ஸுக்கும் அதோட பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் நல்லாவே தெரியும் நான் ஓவர்டேக் பண்ணி போகும்போது. அந்த 29 இன்ச் வீலுன்றது வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு இந்த ஹைவேஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. நான் யூஸ் பண்ணுறது இந்த ஹைவேஸ் தான், அதுக்கு இது நல்லாவே இருக்குது. நான் இவ்வளோ கையை விட்டு தான் ஓட்டினேன். கேம் நல்லா தான் இருக்குது. ரைடு குவாலிட்டி உண்மையிலே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இதுலேயே ஓரளவுக்கு ஸ்பீடு தெரியும். அந்த ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 25 மெயின்டைன் ஆகிறது தெரியும். பக்கத்தில் ஒரு சைக்கிள் போகிறத பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது எவ்வளோ ஸ்பீடில் வருது அப்படின்றது. கண்ட்ரோல் நல்லாவே இருக்குது. காம்பனன்ஸும் சூப்பராக இருக்குது. இது வந்து என்னுடைய ரைடு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொன்ன பார்க்குற வரைக்கும் நான் பார்த்த 12,000 பட்ஜெட்டில் இந்தளவுக்கு குவாலிட்டியாக யாரும் வந்து சைக்கிள் கொடுக்கல.
ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து யூடியூப்பில் ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் அந்த சைக்கிள் எடுத்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதான் உண்மை. ஓகே, இந்த சைக்கிளை வச்சு நான் இப்போ என்னென்ன ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் ஸ்ட்ராவாவில் உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து நான் ஸ்ட்ராவாவில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஜூலை 7 தான் வந்து இது ஆரம்பித்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டினேன். இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க சொந்தக்காரங்க பசங்களோட ஸ்கூலுக்கு ஓட்டு போகிற சைக்கிளை வச்சு நான் ட்ரெயின் பண்ணேன். இதோடைய நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே டேட்டா வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிரும் அப்படியே ஸ்ட்ராவால். அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து நான் 10 கிலோமீட்ரு அட்டன் பண்ணியிருக்கேன். அதோடைய டைமிங் வந்து எவ்வளோ நேரம் வந்து போயிருக்கேன் பார்த்தீங்கன்னா 42 நிமிஷம். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 14 கிலோமீட்ரு. அதோட டாப் ஸ்பீடு கூட இப்போ நம்ம பார்க்கலாம். அதில் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 29.2 கிலோமீட்டர், 29 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு போயிருந்துச்சுங்களேன் வச்சுங்களேன். ஸோ டோட்டலாக வந்து இந்தளவுக்கு தான் வந்து அந்த சைக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. கண்டினியூவாக ஒரு 2 வீக்ஸ் வந்து நான் அவங்க சைக்கிள் வச்சு தான் ட்ரைனிங் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்தது நான் வந்து கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனேன். செகண்ட் ரைடு, தேர்ட் ரைடுன்னு சொல்லிட்டு நான் டெய்லி வந்து அப்டேட் பண்ணுவேன். அதில் முடிஞ்ச வரைக்கும் நான் அதிகாலையில் தான் போவேன். எல்லாமே டைமிங் பார்த்தீங்கன்னா தெரியும். 4:45, 4:30 அந்த டைமிங் தான் நம்மளோட. இது வந்து 4 மணிக்கே போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் எப்போவுமே வந்து இயர்லி மார்னிங் தான் ரைடிங் பண்ணுவேன். இப்போ கொஞ்சம் உண்மையாக நல்லாயிருக்கும். 15 வரைக்கும் வந்து அவங்க சைக்கிளில் தான் நான் ட்ரை பண்ணேன். லாஸ்ட் ரைடு அதுக்கப்புறம் நான் சைக்கிள் வந்து வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 16 கிலோமீட்டருக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். 17 கிலோமீட்டர் கூட வச்சுங்களேன். 1 hour 20 minutes, ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் போகிற மாதிரி நான் வந்து அந்த சைக்கிளை வந்து ட்ரைன் பண்ணியிருக்கேன். இதோடைய டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 தான். இது சம்டைம்ஸ் நம்ம போகிற அந்த ஏற்றம் இறக்கமான பகுதி போகிறத பொறுத்து இதோட ஸ்பீட் இருக்கும். ஆவரேஜ் ஸ்பீடு தான் நம்மளுக்கு மெயின். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 16 கிலோமீட்டர் தான் இந்த சைக்கிள் மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன் அவ்வளோ ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா. இப்போ நம்ம சைக்கிளோட ஃபிட் ட்ரிப் ஸ்கிராம்பிள் புதுசாக சைக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூலை 26 தான் ஃபஸ்ட் ரைடு பண்ணியிருக்கேன். எடுத்த அட்டம்ப்ட்லேயே வந்து 24 கிலோமீட்டருக்கு மேலே தான் போயிருக்கேன். உங்களுக்கு அதோடைய ஃபுல் டீட்டெயில் காட்டுறேன் பாருங்கள். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 20 கிலோமீட்டர், 21, 22 கூட கொண்டு போகலாம். பட் நான் அந்த டயத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணி எவ்வளோ தான் ட்ரை பண்ணேன். 1 hourலேயே வந்து நான் 25 கிலோமீட்டர் வந்து அட்டன் பண்ணிட்டேன். ஸோ இது உங்களுக்கு சைக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதில் உங்களுக்கு டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 68 கிலோமீட்டர்னு காட்டுது. பட் 68 கிலோமீட்டர் போனோம்னா எனக்கு ஞாபகம் இல்லை. மேக்ஸிமம் 45-50 வந்து இதோட ஸ்பீடு இருக்கும். இதுக்கு எதனால் 68 காட்டுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இப்போ வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து நான் போன ரைடில் எல்லாமே வந்து நான் கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனேன். 28 கிலோமீட்டரு, 32 கிலோமீட்டரு, இது 44.38 கிலோமீட்டரு. இதெல்லாம் மேலூர் நம்ம மதுரையிலேருந்து வந்து 23-22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஓட்டியுமே 20.7 கிலோமீட்டர் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்திருக்கு. மூவிங் டைம் வந்து 2 மணி நேரம் தான். மேக்ஸ் ஸ்பீடு வந்து 45 வந்து காட்டுது பார்த்தீங்கன்னா. இது ஒரிஜினல் ரெக்கார்டு. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 20.7 கிலோமீட்டர். ஸோ இதுதான் இதோடைய பெர்ஃபார்மன்ஸு. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து சைக்கிளிங் மட்டும் இல்லை, சேர்த்து கூட வந்து வாக்கிங்கும் நான் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டைம் கிடைக்கிறப்ப நான் வந்து வாக்கிங் பண்ணுவேன். இதில் இதுதான் ஹையஸ்ட் ஸ்பீட் நான் சைக்கிள் அட்டன் பண்ணுறது. 49.71 கிலோமீட்டர், அதாவது 50 கிலோமீட்டர் நியர்பை வந்துருச்சு. ஸோ இதான் நான் வந்து இருக்கிறதுலே டாப்பாக ஓட்டினது. ஆவரேஜ் ஸ்பீடு 23.5 கிலோமீட்டர் வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ சைக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கின்றக்காண்டி அதை காட்டுறேன். எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கின்றக்காண்டி அந்த ரெக்கார்ட் நான் காட்டிகிட்டு இருக்கேன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு 51.6 வந்து போயிருக்கு. ஸோ 2 ஹவர்ஸ்லேயே அதை நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள சைக்கிள் தான் அது. ஒரு பேசிக் ஒரு 12,000 ரேட்டில் இந்தளவுக்கு வந்து முழு பெரிய விஷயந்தான். எப்போவுமே இந்த ஒர்க் அவுட்லாம் வந்து ஏர்லி மார்னிங் பண்ணுறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாக்கிங் ப்ளஸ் வந்து சைக்கிளிங் ரெண்டுமே சேர்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து இந்த சைக்கிள் வச்சு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்ரு
நான் வந்து ஓட்டியிருக்கேன் சைக்கிளை வச்சு. ஸோ இதை வச்சு தான் இப்போ நான் ரிவ்யூவே பண்ணிகிட்ருக்கேன். அதில் அவங்க சேலஞ்சும் கொடுப்பாங்க, அதையும் நான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாக இந்த மாதத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கேன், எத்தனை நாள் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன்றதுலாம் வந்து இதில் உங்களுக்கு காட்டும். ஸோ ஓகே, இந்த அளவுக்கு என்னால் ஆக்டிவிட்டி பண்ண முடியாத அளவுக்கு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதாண்டி தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். சைக்கிளுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். நான் ரைட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிகினருக்கு, ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு இந்த சைக்கிள் வந்து உண்மையிலே ஒரு நல்ல சாய்ஸு. இப்போ நான் யூஸ் பண்ணுற ரோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ஹைவேஸ் தான். ஸோ அதனால் எனக்கு அந்த ஷாக் ஆப்ஷனோட நீடு கூட தேவையில்லை. ஃப்யூச்சரில் இதை வந்து ஹைப்ரிட்டாக மாற்றுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் இருக்குது இந்த சைக்கிளில். அதெல்லாம் 29 inch நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒரே ஹைவே தான், ஸ்மூத் ஹைவே தான். இதோட இந்த மாதிரி ஹைவேஸ்க்கு இந்த சைக்கிளுக்கு வந்து நம்ம ஹைப்ரிட் டயரை மாற்றும் போது உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா இப்போயே வந்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து இது வந்து 21, 23 மெயின்டைன் ஆகுது. நம்ம ஹைப்ரிட் வீலாக மாற்றணும் அப்படின்னா 25க்கு மேலே போயிடும். ஐ திங்க் ஒரு 27 கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது மேபி. ஏன்னா நம்ம கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது சைக்கிள் போகிறதெல்லாம். இதே மாதிரி இந்த சைக்கிளோட வெயிட்டும் ரொம்ப அதிகம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 15 கிலோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே ஓகே தான். ஏன்னா நல்ல ஒரு ஹைப்ரிட் சைக்கிள் வந்து உங்களுக்கு 13 கிலோ 12 கிலோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதோட ஒரு 3 கிலோ தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓவரால் இந்த சைக்கிள் நம்ம வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஒரு சைக்கிள் வந்து நீங்கள், ஆனால் இதோடைய நம்ம ஆன்லைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இந்த அன்பாக்ஸ் வீடியோவிலே போட்டிருப்பேன். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் இது பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.